டிகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். 3 முக்கியமான செய்திகளை இன்றைக்கு டிகோட் செய்ய இருக்கிறோம். அமெரிக்க அதிபரான பிறகு ட்ரம்ப் கொண்டு வரக்கூடிய அதிரடி மாற்றங்கள் ஒன்றாக இருப்பது அமெரிக்க தேர்தல் நடைமுறையில் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள். இந்தியாவை போன்று வாக்காளர்களுக்கு கடுமையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று அந்த நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறார், ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு டீகோட் செய்கிறோம். முதலாவதாக, அதிபராக பதவியேற்ற காலத்திலிருந்து பல அதிரடி மாற்றங்களை செய்து வரக்கூடிய ட்ரம்ப் தற்போது தேர்தல் விதிமுறைகளிலும் கை வைத்திருக்கிறார். அமெரிக்காவில் ஓட்டுநர் உரிமம், மாகாண அரசுகள் அளிக்கக்கூடிய அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து தேர்தலில் வாக்கு செலுத்தலாம். இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இனி தேர்தலில் வாக்களிக்கும் ஒவ்வொரு அமெரிக்கரும் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க பாஸ்போர்ட் அல்லது பிறப்பு சான்றிதழை காட்ட வேண்டும் என்பது அதிபர் ட்ரம்ப் நிர்வாக உத்தரவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அமெரிக்க மாகாணங்கள் தங்களுடைய வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் எலான் மஸ்க் தலைமையில் வகிக்கக்கூடிய அரசு திறன் துறைக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு உத்தரவாக இருக்கிறது. எலான் மஸ்கை இந்த அரசு திறன் துறைக்கு தலைவராக நியமித்திருக்கிறார் ட்ரம்ப். தேர்தலில் மோசடிகள் நடைபெற்றால் அது குறித்து விசாரிப்பதற்கு மாகாண அரசுகள் மத்திய அரசோடு, ஃபெடரல் கவர்மெண்ட்டோட இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது ட்ரம்போட உத்தரவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். இங்கே எப்படி மாநிலங்கள் இருக்கின்றனவோ அப்படி அமெரிக்காவை பொறுத்தவரை மாகாணங்கள் இருக்கின்றன. மாகாணங்களில் தனித்தனியான ஆட்சிகள் இருக்கும். அந்த மாகாண அரசுகளுக்கும் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசுக்கும் இடையிலான உறவு பற்றியும் இந்த உத்தரவு குறிப்பிடுகிறது. ஒத்துழைக்காத மாகாணங்களுக்கு மத்திய அரசினுடைய நிதி உதவி கிடைக்காது அப்படிங்கிறது ட்ரம்ப் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அஞ்சல் மூலம் பதிவாகும் வாக்குகள் தேர்தலுக்கு முன்னரே வந்திருக்க வேண்டும் என்பதும், தேர்தல் நாள் முடிவதற்குள் வாக்குப்பதிவு செய்யப்பட்டு அது ஏற்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது, உத்தரவாக இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்த பிறகும் கூட சில இடங்களில் இந்த அஞ்சல் வாக்குகள் அப்படிங்கிறது பெறப்படும், அதற்கு பிறகும் எண்ணிக்கையில் சேர்க்கப்படும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு தேர்தலுக்கு முடிந்த பிறகு அப்படியான வாக்குகளை பெற முடியாது. அதனால தான் ஒரு இந்திய நடைமுறைப்படி சில விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் அமெரிக்காவில் இந்த நிர்வாக உத்தரவை போட்டிருக்கிறார். வாஷிங்டன், வெர்ஜின் தீவுகள் உள்ளிட்ட 18 மாகாணங்களில் தேர்தல் தினத்திற்கு பிறகும் கூட அங்கே தபால் வாக்குகளை ஏற்கக்கூடிய நடைமுறைங்கிறது அமெரிக்காவில் இருந்து வருகிறது. இதற்கும் இப்போது ட்ரம்ப் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இனி தேர்தல் நாளுக்கு பிறகு வரக்கூடிய தபால் வாக்குகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதும் இந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. பாதுகாப்பு விதிமுறைகளுக்காக இனி QR கோட் அல்லது பார்கோடு உள்ள வாக்குச்சீட்டுகளை ஏற்கக்கூடாது. தேர்தலுக்காக பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் சாஃப்ட்வேர் புதிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உத்தரவில், நிர்வாக ரீதியான உத்தரவில் இருக்கக்கூடிய அம்சங்களாக இருந்தாலும் அடிப்படையில் இந்திய நடைமுறையை அமெரிக்காவில் பின்பற்ற வேண்டும் என்கிற இடத்திற்கு தான் ட்ரம்ப் நகர்ந்திருக்கிறார். குறிப்பாக வெளிநாட்டவர்களுடைய தேர்தல் நன்கொடை வழங்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு தடை கொண்டு வந்திருக்கிறார். சட்டத்தில் உள்ள சில ஷரத்துக்களை பயன்படுத்தி வெளிநாட்டவர்களும் கூட, வெளிநாட்டு நிறுவனங்களும் கூட அமெரிக்க தேர்தலுக்காக மறைமுகமாக நன்கொடையை கொடுத்து வருகிறார்கள். இனி இதுவும் தடை செய்யப்படும் அப்படிங்கிறது ட்ரம்போட நிர்வாக உத்தரவில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் இந்த கடுமையான நடவடிக்கை நன்கொடைகள் விவகாரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அதுக்கு ஒரு காரணத்தை குறிப்பிடுறாரு. நன்கொடை மூலமாக வெளிநாடுகள் அமெரிக்க தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கின்றன அப்படின்னு அவர் ஒரு குற்றம் சாட்டுகிறார். இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்தல்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை இங்கே இருக்கக்கூடியவர்கள் வைத்தாலும் கூட தேர்தல் பாதுகாப்பு விஷயங்களில் இந்தியாவும் பிரேசிலும் கராராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது யாருன்னா ட்ரம்ப். இனிமே அமெரிக்காவும் இந்த நாடுகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்ப் திடீரென இப்படி தேர்தல் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதுக்கு காரணங்களும் இருக்கின்றன. 2020ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் பைடனை எதிர்த்து களமிறங்கிய போது படுதோல்வியை சந்தித்தார். அவருடைய தோல்விக்கு தேர்தல் முறைகேடுகள் தான் காரணம் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக குறிப்பிட்டுட்டே இருந்தார். அதாவது பைடன் பொறுப்புக்கு வந்த பிறகும் அதிபரான பிறகும் கூட அந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார் ட்ரம்ப். தேர்தல் முறைகேடுகள் மூலமாகத்தான் பைடன் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது அவர் வச்ச குற்றச்சாட்டாக இருந்தது. இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அமெரிக்க நீதிமன்றங்களும் அரசியல் நோக்கர்களும்
பலமுறை கூறியிருந்தாலும் கூட ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முறைகேட்டினால தான் அவர் வெற்றி பெற்றார், முறைகேடுகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு தொடர்ச்சியாக கூறி வருகிறார். இந்த நிலையில தான் 2020ஆம் ஆண்டு தேர்தல் தோல்விங்கிறது ட்ரம்போட அரசியல் வாழ்க்கைக்கும் பல நெருக்கடிகளை கொடுத்தது. அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்குறோம். அவர் மீது வன்கொடுமை புகார் வந்தது, முக்கிய ஆவணங்களை திருடியதாக எழுந்த குற்றச்சாட்டும் இருந்தது. அதுக்காக பல முறை நீதிமன்ற படிகளுக்கு ஏறி இறங்கினார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அவர் தொடர்ச்சியாக சொன்னது முறைகேடு மூலமாகத்தான், தேர்தல் நடந்த முறைகேடு மூலமாகத்தான் பைடன் வெற்றி பெற்றார், இல்லைனா நான் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் 2 முக்கிய அம்சங்களை வச்சு ட்ரம்ப் வெற்றி பெற்றார். ஒன்று, அதில் விலைவாசி கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதும், இல்லீகல் இமிகிரன்ஸை நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு அவர் சொன்னது. இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடியிருந்தாலும் கூட ட்ரம்போட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் விவாதிக்கப்படக்கூடியதாக மாறி இருக்கிறது. பல நிர்வாக ரீதியான முடிவுகளை அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்குறோம். நிறைய பேருக்கு வரி அதிகமாக விதிக்கிறார், அதனால முட்டை விலை உயர்ந்தது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில தான் தேர்தல் நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மாற்றமும் கவனம் பெறக்கூடியதாக மாறி இருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு அவர் இந்தியாவையும் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புகளுக்கு இடையிலான மோதல் போர் குறித்து தான் இரண்டாவதாக டீகோட் செய்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு மேலாக போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசால போருக்கு எதிராக போராட்ட குரல்கள் கேட்க தொடங்கியிருக்கின்றன. இது காசா பகுதியில் மட்டுமில்லை, இஸ்ரேலிலும் கூட இந்த இஸ்ரேலோட முடிவுக்கு எதிராக அந்த மக்கள் போராட்டங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். 2 தரப்பிலிருந்தும் பொதுமக்களை பொறுத்தவரை ஒரு அமைதி வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் குறிப்பிடுகின்றன. காசா பகுதியில் கடந்த வாரத்தில் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடர்ந்திருக்கிறது. அதற்கு பிறகு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 38 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதில் குழந்தைகளும் அடக்கம் அப்படிங்கிற செய்திகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் காசா பகுதியில் அந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்று இருக்கக்கூடிய போராட்ட குழுவான ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதுவும் இப்போது முக்கிய செய்தியாக உலகம் முழுக்க பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் இயக்கம் 1980களின் இறுதியில் தொடங்கிய முதலாவது பாலஸ்தீன எழுச்சியின் போது ஷேக் யாசின் என்பவரால் உருவாக்கப்பட்டது. பாலஸ்தீன நிலத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை எதிர்த்து வரும் ஹமாஸ் மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலேம் மற்றும் காசா முழுவதும் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்ட அரசை நிறுவும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் இந்த அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். அவங்க உள்ளூரில் எங்கள் மண்ணுக்கான போராட்டம் அப்படின்னு அந்த ஆயுதம் ஏந்திய போராட்ட குழுவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த நாடுகள் அவங்கள பயங்கரவாத பட்டியலையும் வைத்திருக்கக்கூடியது குறிப்பிடத்தக்கது. 2007ஆம் ஆண்டு பாலஸ்தீன அரசை கவிழ்த்த ஹமாஸ் அன்று முதல் காசாவை ஆட்சி செய்து வருகிறது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலின் பாதுகாப்பு அரண்களை தகர்த்தது உலகம் முழுக்க கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அரண் அப்படிப்பட்டது. இஸ்ரேலுடைய உளவு நிறுவனம் எப்படி இந்த தகவல் தெரியாமல் இருந்தது, இந்த தாக்குதலை கணிக்க முடியாமல் இருந்தது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்தன. ஆச்சரியமாக அத்தனை பேரும் பார்த்தார்கள். ஏன்னா இஸ்ரேலோட மொசாத் ரொம்ப முக்கியமான உளவு நிறுவனம், அவங்க டெக்னாலஜியில் அப்கிரேடடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் தான் இந்த தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டது. அப்போது அந்த நாட்டின் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது. அதில் 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். ஏராளமான இஸ்ரேலியர்கள் பிணை கைதிகளாக பிடித்து வரப்பட்டனர். இஸ்லாத்தின் 3வது புனித தலமான ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதி வளாகத்தை இஸ்ரேல் கைப்பற்ற முயற்சிப்பதாக கூறிதான் இந்த தாக்குதலை அப்போது நடத்தியது ஹமாஸ் இயக்கம். ஹமாஸின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் காசா மீது மிகப்பெரிய போரை தொடுத்திருக்கிறது இஸ்ரேல். இதில் தான் ஹமாஸ் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள் உட்பட 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கூட கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டன. இதெல்லாம் கடந்த ஆண்டினுடைய மிக முக்கியமான மோதல்களாக இருந்தது. இடையில் அமெரிக்கா மற்றும் கத்தார் நாடுகளின் முயற்சினால 2 தரப்புக்கும் கடந்த மாதம் ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை என்பதுதான் இதில் கவலை அளிக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த தற்காலிக போர் நிறுத்தம் ஏன் கைவிடப்பட்டது அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழலாம். ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் இருக்கக்கூடிய 59 பிணை கைதிகளை
உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் காசா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இதில் கடந்த 2 தினங்களில் மட்டும் 800 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. காசா பகுதி மீதான இஸ்ரேல் ராணுவ தாக்குதலுக்கு அந்த நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. பிரதமர் நெதன்யாகு அலுவலகத்தை முற்றுகையிட்டு இஸ்ரேல் மக்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். டெல் அவீவ், ஜெருசலேம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களினுடைய வீதிகளில் இறங்கி உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை ஏராளமானவர்கள் கொடுத்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கிறது. இதே போல காசா மக்களும் போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க. காசாவை இப்போ யார் கட்டுக்குள்ள வைத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹமாஸ் அமைப்பு தான் காசாவை ஆட்சி செய்து வருகிறது. காசாவுக்கு கொண்டு வரப்படக்கூடிய மருந்து, உணவு உள்ளிட்ட பொருட்களை இஸ்ரேல் ராணுவம் தடுத்து வருகிறது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இது அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செல்லுகிறோம் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிறோம் என்கிற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் குற்றச்சாட்டுக்குது. அதனால் முழுமையாக தடை செய்திருக்கிறது. மேலும் எண்ணற்ற மக்கள் உணவின்றி தவித்து வருகிறார்கள். இதன் காரணமாக இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக காசா மக்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. தாங்கள் அமைதியாக வாழ விரும்புவதாக காசா மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். சமூக வலைத்தளங்களின் வாயிலாக ஒன்றிணைந்து காசா மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இது முக்கியமாக கவனிக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. பலரும் அவுட் அவுட் அப்படின்னு சொல்லி முழக்கங்களை எழுப்புகிறார்கள் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக. இப்படி இருதரப்பு மக்களும் போருக்கு எதிராக போராடுவது ஆட்சியாளர்களின் கவனத்தை பெறுமா அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. 2 தரப்பிலுமே, இஸ்ரேல் தரப்பிலும் சரி, அங்கே காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இன்னொரு போரோ அல்லது தொடர்ச்சியான தாக்குதல்களோ வேண்டாம் என்கிற அந்த இடத்திலிருந்து தங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக தங்களுடைய பகுதியில் போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் போர் உக்கிரமடைந்திருக்கிறது. இஸ்ரேல் காசா பகுதி மீது கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறது. அதே போல் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான இந்த தாக்குதலில் பலரும் உயிரிழக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து போகக்கூடிய இந்த மீட்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எய்டில் இருக்கக்கூடிய 8 பேரும் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள்லாம் அங்கேருந்து வரக்கூடிய சூழலில் எப்போதுமே உலகில் அமைதி வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். மீண்டும் எழுந்திருக்கிற போருங்கிறது அப்பாவிகளை பலரையும் கொன்று குவிக்கக்கூடியதாக மாறுகிறதுங்கிறது தான் 2 தரப்பிலும் பொதுமக்களுடைய கவலையாக இருக்குது. உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கும் இன்னொரு அம்சம் பற்றி தான் டீகோட் பகுதியில் 3ஆவதாக பார்க்க இருக்கிறோம். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வென்ஸ், அவருடைய மனைவி உஷா வென்ஸ், இவங்க அழையா விருந்தாளிகளாக கிரீன்லாந்துக்கு செல்கிறார்கள். இதனால் அழையா விருந்தாளிகள் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதுதான் இந்த டீகோடில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். வென்ஸ் அப்புறம் உஷா இவங்களுடைய பயணத்திற்கு அந்த நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. ஏன் இந்த எதிர்ப்பு அப்படிங்கிற கேள்வி எழலாம். கிரீன்லாந்தை அமெரிக்கா தனதாக்கி கொள்ள திட்டமிட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான தூதுவர்களாகத்தான் இந்த 2 பேருடைய பயணமும் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அதற்கு எதிர்ப்பு வலுவாக எழுந்திருக்கிறது. கிரீன்லாந்து மீது ட்ரம்ப்புக்கு அவ்வளவு என்ன மோகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். காரணம் இல்லாமல் இல்லை. கிரீன்லாந்து உலகின் மிகப்பெரிய ஒரு தீவு. டென்மார்க் ஆளுகையின் கீழ் உள்ள ஒரு தன்னாட்சி பிரதேசம் கிரீன்லாந்து. 57,000 மக்கள் தொகையோட இது 600 ஆண்டுகளாக டென்மார்க்கோட ஒரு பகுதியாக இருக்கிறது. 1959ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக ஹரி ட்ரூமன் இருந்தபோது தான் கிரீன்லாந்தில் அமெரிக்க இராணுவ தளம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பிட்டபிக் விண்வெளி தளம் என அழைக்கப்படக்கூடிய அந்த தளத்திலிருந்து தான் ஏவுகணை எச்சரிக்கை, ஏவுகணை பாதுகாப்பு மற்றும் விண்வெளி கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பனிப்போரின் போது ஆர்க்டிக் தீவு பகுதியில் ரஷ்ய நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்காக இந்த இராணுவ தளத்தை அப்போது அமெரிக்கா உருவாக்கியது. இங்கு அமெரிக்கா, பிரிட்டன், டென்மார்க் உள்ளிட்ட நேச நாடுகளைச் சேர்ந்த 650 வீரர்கள் இப்போதும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிரீன்லாந்தை தனதாக்கி கொள்ளும் ட்ரம்ப் திட்டம் என்பது புதிதல்ல. அவர் முதல் முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்ட போதிலிருந்தே இந்த விருப்பத்தை தெரிவித்து வருகிறார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து மிகவும் முக்கியம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. கிரீன்லாந்து பல்வேறு இயற்கை வளங்களை தன்னகத்தே வைத்திருக்கிறது. ஒரு பெரிய தீவு நாடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. தொலைத்தொடர்புக்கு தேவையான அரிய மண் தாதுக்கள்,
யுரேனியம், தங்கம், பில்லியன் கணக்கான பீப்பாய் எண்ணெய், இயற்கை எரிவாயு அப்படின்னு பல்லாயிரம் டாலர்களை கொட்டக்கூடிய புதையல் பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது, இந்த தீவு இருக்கிறது, இந்த நாடு இருக்கிறது. இதனை கையகப்படுத்துவதில் தீவிரமாக இருக்கிறார் ட்ரம்ப். இதற்காக அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வென்ஸ், அதேபோல் உஷா வென்ஸ் மற்றும் வெள்ளை மாளிகையினுடைய ஆலோசக செயலாளராக மைக் வால்ஸ், அப்புறம் எரிசக்தி துறை செயலாளர், இவங்க எல்லாம் கிரீன்லாந்துக்கு செல்கிறார்கள். கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தை பார்வையிடக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக உஷா வென்ஸ் கலாச்சார பண்பாட்டு விஷயங்களையும் மக்களின் மனநிலையை பற்றி தெரிந்து கொள்ளவும் பயணிப்பார் அப்படின்னு கூறப்பட்டது. அது அந்த நாட்டில் கடுமையான எதிர்ப்பை கிளப்பியது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க இராணுவ தளத்தை மட்டும் பார்வையிடுவார் அப்படின்னு இப்போ அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த பயணத்திற்கு கிரீன்லாந்து பிரதமர் மூட் அதிருப்தி தெரிவித்திருக்கிறாரு. அமெரிக்க அதிகாரிகளுடைய இந்த பயணம் பிரச்சனையை தூண்டும் வகையில் அமையும் அப்படிங்கிறது தான் அவருடைய கடுமையான கண்டனமாக இருக்கிறது. இந்த கண்டனத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். கிரீன்லாந்து அதிபர் எப்படி எதிர்ப்பை பதிவு செய்கிறாரோ, கண்டனத்தை பதிவு செய்கிறாரோ, அதே போல அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கூட தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாசகம், வணிகத்திற்காக எங்களுடைய தீவு எப்போதும் திறந்திருக்கிறது, ஆனால் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறது தான் கிரீன்லாந்து மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. எப்போதுமே மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், மண்ணுக்கு உரியவர்கள், தங்களுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்கிற போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது உலகில் வரலாற்றில் நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். அப்படி கிரீன்லாந்து மக்களும் இப்போது தங்களுக்கான உரிமை என்று தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கிரீன்லாந்து முதல் காசா வரை மக்கள் தங்களுடைய மண்ணுரிமைக்காக தொடர்ச்சியாக போராடுவதையும் குரல் எழுப்புவதையும் பார்த்தோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.